نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولم نعمركم ما يتذكر فيه من تذكر وجاءكم النذير فذوقوا فما للظالمين من نصير. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறையிலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வஜாஅக்குமுன் நதீர். இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது உங்களுக்கு எச்சரிக்கக்கூடியவை வந்தே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இது யாரை குறித்து சொல்கிறான்? நாளை மறுமையிலே தவறு செய்த மனிதன் அல்லாஹுக்கு முன்னால் சில சாக்கு போக்குகளை சொல்லுவான். தான் செய்த தவறுகளுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி தப்பிப்பதற்கு சொல்லும்போது தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் இதை சொல்கிறான். வஜாஅக்குமுன் நதீர், நீ படிப்பினை பெறும் அளவிற்கு உனக்கு நாம் ஆயிலையும் கொடுத்திருந்தோம், உன்னிடம் எச்சரிக்கைகளும் வந்துதான் இருந்தன. ஆனாலும் கூட நீ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உலகத்திலே மனம் போன போக்கில் வாழ்ந்தாய். இன்றைய தினம் இந்த வேதனையை நீ சுவைக்க வேண்டியதுதான் என்று அந்த வசனம் நம்மை எச்சரிக்கை செய்கிறது. அருமையானவர்களே, இந்த ஆயத்திலே சொல்லப்பட்ட நதீர், எச்சரிக்கையாளர் என்றால் என்ன கருத்து? குர்ஆன் விரிவுரையாளர்கள் பல விளக்கங்களை சொல்லுவாங்க. எல்லா விளக்கங்களுமே பொருத்தமானவை தான். சிலர் சொல்லுவாங்க குர்ஆன் தான் எச்சரிக்கையாளர். இந்த குர்ஆன் நம்மை எச்சரித்து கொண்டேதான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தண்டனைகள் குறித்தும் அல்லாஹ்வுடைய வேதனைகள் எப்படியெல்லாம் வரும் என்பதை குறித்து எச்சரிக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதனைக்குரிய உள்ளான அந்த சமுதாயங்களுடைய வரலாறுகளை குர்ஆன் சொல்கிறது. எனவே குர்ஆன் ஒரு பெரிய எச்சரிக்கக்கூடிய வேதம் என்று சிலர் சொல்வாங்க. வேறு சிலர் சொல்வாங்க எச்சரிக்கையாளர் என்று சொன்னால் நபிமார்கள் தான். நமக்கு எச்சரிக்கையாளர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். உலகத்திலே பாவம் செய்தால் என்ன நடக்கும் என்று எச்சரிக்கை செஞ்சாங்க. சிலர் சொல்வாங்க எச்சரிக்கை என்பது நரக பயம், உலகத்திலே வரக்கூடிய தண்டனைகள், அதுதான் எச்சரிக்கை என்று சில பேர் சொல்வாங்க. இப்போ பார்க்குறோம், இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவோ எச்சரிக்கைகளை அல்லாஹ் காட்டிக்கொண்டு தான் இருக்கிறான். அமெரிக்காவிலே ஒரு பெரிய தீ விபத்து, அதனுடைய முழு செய்திகளையும் நான் படிக்கவில்லை. மிக மோசமான பாதிப்பு என்கிற செய்திகளை மேலோட்டமாக பார்த்தேன். விஞ்ஞானத்தினுடைய உச்சத்தில் இருப்பதாக அமெரிக்காவுக்கு ஒரு பெருமை உண்டு இல்லையா? உலகத்தினுடைய ஆய்வுகளுக்கெல்லாம் நாசா தலைமைப்பிடமாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தண்டனையையோ இயற்கை சீற்றத்தையோ மனிதனால் தடுத்து நிறுத்த முடியாது. கியாமத்துக்கு முன்னால நெருப்பு விரட்டும் என்று ஹதீஸுகள்ல இருக்குது. கியாமத்தினுடைய 10 அடையாளங்கள்ல ஒன்று நெருப்பு தான். 10 அடையாளங்கள் இருக்கிறது. அந்த 10 அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் நெருப்பு. அது மக்களை விரட்டும் என்றே வருகிறது. இன்றைக்கு அது போன்ற ஒரு கோரமான ஒரு தீ விபத்தை தான் அமெரிக்கா சந்தித்திருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னால சவுதியில ஏற்பட்ட மழையை பார்த்தோம். இதுவும் ஒரு எச்சரிக்கை தான். அங்க இருக்கிற அரசாங்கம் ஷரியத்தினுடைய எல்லா வரம்புகளையும் எரிந்துவிட்டு தூக்கி வீசிவிட்டு மார்க்கம்தான் எங்களை பின்னடைய செய்து விட்டது என்று நாக்கூசாமல் இளவரசர் சொல்கிறார். இத்தனை ஆண்டுகள் நாங்கள் பின்தங்கியதற்கு குர்ஆன் ஹதீஸ் என்கிற இந்த முழக்கம்தான் காரணம்னு சொன்னார். இன்னைக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஒரு தண்டனையை காட்டியிருக்கிறான். ஆனாலும் இந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளங்கள் இறுகிய உள்ளங்கள், இதை கண்டெல்லாம் திருந்தவே போறதில்லை அவர்கள். இது போன்ற அழிவுகள் உலகத்தில் வந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு வசனத்திலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்வான், வஇம் மின் கர்யத்தின் இல்லா நஹ்னு முஹ்லிகூஹா
قبل يوم القيامة أو معذبوها عذابا شديدا. உலகத்தில் இருக்கிற சிறிய பெரிய எந்த நகரமானாலும் கியாமத்துக்கு முன்னால் ஒன்று அதை நாம் அழிப்போம் அல்லது அதன் மீது தண்டனையை இறக்குவோம். இப்போ நாம் நிறைய நகரங்கள் பற்றி கேள்விப்படுறோமா இல்லையா? நிறைய எழுதுறாங்க, பேசுறாங்க. சென்னை ஒரு காலத்தில் இருக்காது. சென்னைக்கு மாத்திரம் அல்ல, எல்லா நகரத்தையும் அல்லாஹ் சொன்னா வஇம்மின் கர்யா, எந்த நகரமானாலும் கியாமத்துக்கு முன்னால் அழியும் அல்லது தண்டனை சந்திக்கும். இதெல்லாம் எச்சரிக்கை. இப்போ நம்ம அடிக்கடி பார்க்குறோம், கடல் ஊருக்குள் வந்து விடுகிறது என்று. எவ்வளவு நாள் நம்ம பார்க்குறோம்? நம்ம அதையெல்லாம் வெறும் செய்தியாக பார்க்கிறோமே தவிர அல்லாஹ் சொல்றான் நதீர், எச்சரிக்குது இல்லையா? லேசா உள்ள வந்த தண்ணி கொஞ்சம் அதிகமானா என்ன ஆகும்? ஒரு சுனாமியை நம்ம பார்த்தோமா இல்லையா? நதீர், இதெல்லாம் உலகத்தில் வருகிற இந்த மழை பெருவெள்ளங்கள், இந்த காட்டு தீ, இந்த கடல் உள்ள வர்றது எல்லாமே வஜாஅக்குமுன் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கை வந்தே இருந்தது. மனுஷன் எல்லா எச்சரிக்கையும் மறந்துட்டான். எச்சரிக்கை என்பதற்கு உலமாக்கள் இன்னொரு தஃசீர் செய்வாங்க. அது என்ன? உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொந்தங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், இவங்கெல்லாம் அவங்க கண் முன்னால மௌத்தாகிறாங்க இல்லையா, இது எச்சரிக்கையா. அப்படி ஒரு தஃசீர் சொல்லுவாங்க. நம்ம எத்தனை பேரை கொண்டு போய் கபூர்ல அடக்கிட்டு வந்தோம், இது எச்சரிக்கை இல்லாம வேறு என்ன? இப்போ ஒரு நாள் இங்க வரப்போகிறோங்கிற என்ன வந்தா அதான் பெரிய எச்சரிக்கை. நம்மை சுற்றி இருப்பவர்கள் மரணிப்பது இருக்கிறது, அதுதான் எச்சரிக்கை என்று உலமாக்கள் விளக்கம் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க எச்சரிக்கைங்கிறது ஒரு மனிதனுக்கு தலையிலோ தாடியிலோ நரைமுடி வந்து விட்டால் எச்சரிக்கை. இந்த நரை எச்சரிக்குது, உன்னுடைய ஆயுட்காலம் முடிய நெருங்குகிறது என்பதை நரைமுடி எச்சரிக்கிறது. அதனாலதான் நரைமுடி வந்தால் உலமாக்கள் சொல்லுவாங்க அல்லாஹ் எனக்கு எச்சரிக்கையை அனுப்பிவிட்டான், இது மரண தூதுவன் என்று சொல்லுவாங்க. நரைமுடி மரண தூதுவன். ஆனால் தாடியெல்லாம் நரைத்த பிறகும் கூட நாம் எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம். இந்த எச்சரிக்கை நம்ம கண் முன்னால இருக்குது. இந்த எச்சரிக்கையை நாம மறக்கிறோமா இல்லையா? எவ்வளோ பெரிய எச்சரிக்கை இருக்கு அருமையானவர்களே. அதே போல சொல்லுவாங்க எச்சரிக்கை என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு பேரம் பேத்தி பிறக்கிறதும் எச்சரிக்கை தான். நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பிறந்து நமக்கு பேரம் பேத்தி வந்துட்டா என்ன அர்த்தம்? இனி உலகத்தில் அவங்க தான் வாழணும், நீ வாழுகிற காலம் முடிஞ்சிருச்சு, நீ கபருக்கு போக வேண்டியதுதான். அது கூட எச்சரிக்கை தான். இப்படி எச்சரிக்கைக்கு எத்தனையோ விளக்கங்கள் சொல்லுவாங்க. அதுல ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருது, வஜாஅக்குமுன் நதீர், உங்களிடம் எச்சரிக்கை வந்து விட்டது. எச்சரிக்கைனா மனுஷன் 60 வயசு ஆயிட்டா எச்சரிக்கை, 60 வயசு ஆயிட்டா எச்சரிக்கை. 60 வயசுக்கு முன்னால ஒரு மனிதன் பாவம் செஞ்சு இறந்து போயிட்டான்னு சொன்னா அவன் சொல்ற சமாதானத்தை அல்லாஹ் கொஞ்சம் கேட்டுக்குவான். சரி 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 மலக்குமார்கள்ட்ட விடுங்க விடுங்கன்னு அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பான். 60 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா 60 வயசுக்கு பிறகு ஒரு மனிதன் பாவங்கள் செஞ்சிருக்கிறான், தௌபா செய்யல, பரிகாரம் உலகத்துல தேடல, இறந்து போயிட்டான். அல்லாஹ்விடத்துல வினை பட்டியல் திறந்து வைக்கப்படும். பாரு என்னென்ன பாவம் செஞ்சிருக்கிற ஒரு காரணம் சொல்லுவார், சாக்கு போக்கெல்லாம் சொல்லுவார். அல்லாஹ் சொன்னா உனக்கு நான் 60 வயசு தரலையா? உனக்கு 60 வயசு நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ திருந்துவதற்கு, நீ படிப்பினை பெறுவதற்கு 60 வயது என்பது உனக்கு நான் அளித்த பெரிய எச்சரிக்கை. 60 வயசுல நீ திருந்தலன்னு சொன்னா உன்னுடைய எந்த இதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவான். அருமையானவர்களே, 60 வயசை தாண்டியவர்கள் நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறோம், எவ்வளவு பாவங்கள் ஹராமான எத்தனை விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. 60 வயசுக்கு அப்புறம் பயம் வந்துடணும், எச்சரிக்கை. அது இப்படி எச்சரிக்கை என்பதற்கு உலமாக்கள் நிறைய விளக்கங்களை தந்து கொண்டே இருப்பாங்க. அருமையானவர்களே, வாழக்கூடிய காலத்தில் எத்தனை வகையான எச்சரிக்கைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆனா திருந்துவதற்குத்தான் எனக்கு இடம் இல்லை. மனிதன் ஏமாளி. ஹதீஸ்ல வருதா இல்லையா? இப்ப நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், ஏமாறுறான். ஆரோக்கியமா இருக்கிறேன், அமல் அப்புறம் செய்யலாம். இப்ப எனக்கு அவகாசம் இருக்குது, அப்புறம் அமல் செய்யலாம். இப்படியே தான் பெருமானார் சொல்லுவாங்க, மக்பூனுன், இந்த ஆரோக்கியம் இந்த அவகாசம் எல்லாம் நாளைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. காலையில ஆரோக்கியமா இருந்தாரு, நைட்டு தூங்குனாரு, பிரெயின் ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. காலையில நல்லா இருந்தாரு, நைட்டு தூக்குனாரு, ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. இதெல்லாம் நாம என்ன எதை அங்கும் இங்குமா கேள்விப்படுறோம்? அனுதினமும் கேள்விப்படுறோம். பக்கத்து வீட்டில் கேள்விப்படுறோம், உறவினர்கள் வீட்டில் கேள்விப்படுறோம். உலகம் எல்லாம் இந்த செய்திகள் கேள்விப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். ஆரோக்கியமா இருக்கிறதாக அவர் நினைச்சாரு,
ஆனால் பார்த்தா திடீர்னு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. ஆரோக்கியமாக இருப்பதாக நினைச்சாரு, திடீர்னு பார்த்தா அவருக்கு என்னங்க ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவகாசம், நாளைக்கு அமல் செஞ்சுக்கலாம். மனுஷன் அப்படித்தானே ஏமாலியா இருக்கிறான். ரமதான் வருது, அமல் செய்யலாம் இல்லையா? நாளைக்கு இருப்போங்கிற எந்த நிச்சயமும் மனிதனுக்கு இல்லை. காலையை அடைந்தால் மாலை வரை இருப்போமா என்று எண்ணி விடாதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையின் போதும் இது கடைசி தொழுகை என்ற எண்ணத்தில் தொழுமாறு சொன்னாங்க. சொல்லி சலாத்த முவத்தியா, உலகத்திலிருந்து விடைபெறுபவன் எப்படி தொழுவானோ உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் அப்படி தொழுங்கன்னு சொன்னாங்க. ஆக நம்மை நாமே ஏமாத்துகிறோம். அவகாசம், ஆயுள் எல்லாமே இருக்கிறது என்று ஏமாத்துறோம். எவ்வளவு ஆயுள் குறைவானவர்கள் கண் முன்னால் இறக்கிறத பார்க்கிறோம். திடீர் இறப்பு, காரணமில்லாத இறப்பு, விபத்துகளுடைய இறப்பு, எதிர்பாராமல் எதிலேயோ சிக்கி இறப்பு. மரணத்திற்கான காரணங்கள் ஒன்றா இரண்டா? அருமையானவர்களே, இவையெல்லாம் நம்மை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் உலகத்தில் எச்சரிக்கையை அனுப்பி கொண்டே தான் இருக்கிறான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலையில மாலையில இந்த எண்ணத்தை நமக்கு உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உலகம் போயிட்டே தான் இருக்குது. மகரிபுடைய நேரமானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவா இப்படியும் உண்டு. மாலையில சூரியன் மறைகிற நேரமாகிவிட்டால் அல்லாஹும்ம ஹாதா இக்பாலு லைலி, இறைவா இதோ இரவு முன்னோக்கி வருகிற நேரம். வ இதுபாரு நஹாரிக், பகல் பின்னே செல்கிற நேரம். வ அஸ்வாத்து துஆத்திக், உன்னிடம் துஆ செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் குரல்களை உயர்த்துகிற நேரம். வ ஹுதூரு ஸலவாத்திக், உன்னுடைய தொழுகைக்கான நேரம். ஃபக்ஃபிர்லி, என் பாவத்தை மன்னிப்பாயாக. இந்த துஆ எதை உணர்த்துது? மாலை நேரமானால் இன்றைய பொழுது முடிகிறது, இரவு ஆரம்பிக்கிறது. இப்படித்தான் காலையிலும் மாலையிலும் ஒரு பொழுது கடப்பதை பாவமா நினைக்க முடிஞ்சு போச்சு, அவகாசம் முடிஞ்சிருச்சு. யாரெல்லாம் நான் தவறு செஞ்சிருக்கலாம், ஃபக்ஃபிர்லி, என் பாவத்தை மன்னிப்பாயாகன்னு சொல்லி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை தன்னுடைய மக்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க. தன்னுடைய மக்கள் கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அத்துன்யா முத்பிரா, துன்யா பின்னால போய்கிட்டே இருக்குது. வல் ஆகிரத்து முக்பிலா, ஆகிரத்து முன்னால வந்துகிட்டே இருக்குது. இந்த உலகத்துல ஆகிரத்துக்காக வாழக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க, துனியாவுக்காக வாழக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. நீங்க ஆகிரத்துக்காக வாழக்கூடிய மக்களாக ஆகிவிடுங்கள் என்று சொன்னாங்க. இப்ப இதுதான் சஹாபாக்கள் நமக்கு வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை. இதுதான் இந்த உலகத்துல நமக்கு அதுதான் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை சஹாபாக்களுக்கு சில நேரங்கள்ல பெருமானாருடைய போதனைகள், அவங்க உபதேசங்கள் வழியாக போதனை செய்யற மாதிரி சில விஷயங்களை விளக்கியே காட்டுவாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கோடு போட்டாங்க, ஒரு சதுர கோடு போட்டாங்க. அந்த சதுர கோட்டை ஒட்டி நடுவில் ஒரு நீளமான ஒரு கோடு போட்டாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் சின்ன சின்ன கோடு போட்டாங்க. சதுரத்துக்கு வெளியில ஒரு நீளமான கோடு போட்டாங்க. பிறகு சொன்னாங்க, நடுவில் இருக்கிற கோடு இருக்கிறதே அதுதான் மனுஷன். அவனுடைய வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற கோடுகள் இருக்கிறது, இதெல்லாம் அவனை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள். அவனை சூழ்ந்திருக்கிற ஆபத்து, எந்த ஆபத்து எப்போ வரும்னு தெரியாது. இந்த சதுரத்துக்கு வெளியில் இருக்கிற கோடு இருக்கிறது, இது மனிதனுடைய ஆசைகள். மனுஷன் ஆசைப்படுறான், 200 வருஷத்துக்கு ஆசைப்படுறான் மனுஷன். அவன் சம்பாதிக்கிறத பார்த்தா, வீடு கட்டுறதை பார்த்தா, வியாபாரம் செய்யறது, காலையில மாலையில தூக்கம் இல்லாம சாப்பிடாம அவனுடைய உழைப்பை பார்த்தா 60 வருஷத்துக்கு வாழ்ற மாதிரி தெரியல. 600 வருஷத்துக்கு உழைக்கிறான். ஆசை, அதை இதை வாங்கணும். உலகத்துல புதுசா ஒரு கார் வந்தா வாங்கணும், புதுசா ஒரு பைக் வந்தா வாங்கணும், ஆசைகள். ஆனா இந்த ஆசைகளை அனுபவிக்கிறதுக்கு முன்னால அவனுடைய தவணை முடிந்து விடுகிறதுன்னு சொன்னான். இதுதான் வாழ்க்கை. ஆசைகள் எக்கச்சக்கமா இருக்குது, ஆனா அதுக்கு முன்னால மரணம் வந்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் நமக்கு அழகான முறையில் இந்த உலகத்தை நமக்கு காட்டினாங்க. எச்சரிக்கைகள் நிறைய வந்து விட்டது. அருமையானவர்களே, இதையெல்லாம் சொல்ல காரணம், சங்கையான ரமதான் நமக்கு நெருங்கி விட்டது. ரமதானுக்கு முன்னால நம்மளை முதல்ல சுத்தப்படுத்தணும். ரமதானுக்கு முன்னால ஆயத்தமாகிறது ஒன்று இருக்கிறதா இல்லையா? ஆக நம்முடைய வாழ்க்கையை முதல்ல இந்த உலக மோகம், உலக ஆசைகள், விருப்பங்கள், அதிலிருந்து நம்மை மாற்றணும். இன்றைக்கு திடீர் மரணங்கள் என்பது யாருக்கும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். யாரும் உறுதியாக இன்றைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மரணத்தினுடைய காரணங்கள் நிரம்பி இருக்கிறது. அருமையானவர்களே, நாம இவ்வளவு ஆபத்தான காலத்துல வாழ்றோம். எந்த நேரத்தில் எது தாக்குன்னு சொல்ல முடியாத காலம். பாவங்கள் எக்கச்சக்கமா நம்முடைய கணக்கில் இருக்குது.
ஆனால் நாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் சொர்க்கம் போவோம்னு சொல்லி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்ட மாதிரி நம்ம எல்லாம் உறுதியாக சொர்க்கவாதிகள், நம்முடைய பெயரை சொல்லி ஃபலா இன்னார் சொர்க்கவாதி அப்படின்னு சொல்லியிருந்தா நாம் இந்த துனியாவில் என்ன பண்ணியிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க, ஒவ்வொரு சஹாபியுடைய பெயரை சொல்லியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. உஹது மலையில் ஏறுறாங்க இல்லையா, அபூபக்கர் கூட ஏறுறாங்க, உமர் கூட ஏறுறாங்க, உஸ்மான் கூட ஏறுறாங்க, 4 பேர் மலையில் இருக்கிறாங்க. உஹது மலை யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த தோழர்களும் வந்திருக்கிறாங்களேங்கிற சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் மலை குலுங்குது. பெருமானார் சொன்னாங்க, உஸ்புத் வஹத், வஹதே குலுங்காதே, அமைதியாக இரு. உன் மீது ஏறி இருப்பது யார்? ஒரு நபியுன், ஒரு சித்தீகுன், ஒரு ஷஹீதான். ஒரு இறை தூதர், ஒரு சித்தீக், 2 ஷஹீதுகள் ஏறி இருக்கிறோம் சொன்னாங்க. பாருங்க, 3 தோழர்களுக்கும் பெருமானார் தன்னுடைய புனித நாவால அழகான பட்டம் கொடுக்கறாங்க. அபூபக்கர் யார்? சித்தீக். அவர் வந்திருக்கிற உமரும் உஸ்மானும் யார்? ஷஹீது. என்ன அர்த்தம்? இவங்க 2 பேரும் கொல்லப்பட்டு தான் மௌத்தாவாங்க அப்படின்னு அவங்க முன்னாலேயே சொல்றாங்க. நம்மள யாரையாவது பார்த்து நீ தீனுக்காண்டி ஷஹீத் ஆயிடுவோப்பா அப்படின்னு சொன்னா ஐயோ ஏங்க அப்படி சொல்றீங்கன்னு பதறி போயிடுவோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, பெருமானார் அவங்க 2 பேர்த்தையும் தான் சொல்றாங்க ஷஹீத். வாழும் போதே சொல்லிட்டாங்க இவங்க இயற்கையா இல்லை, கொல்லப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கரும் உஸ்மானும் பதட்டம் அடைஞ்சாங்களா? ஏதாவது பதட்டம் இருந்துச்சா? இல்லை இல்லையா? அப்ப அவங்க அதுக்கு காத்திருந்தாங்க, அதுக்கு தான் முத்தானம் இல்லையா? ஹுஜ்ரத் உமர் அவர்கள் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜை முடிச்சுட்டு வரும்போது மதீனாவை நெருங்கும் போது அதான துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம அர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலி, யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய பாதையில் ஷஹாதாவை கொடு, வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக், என்னுடைய மரணத்தை உன்னுடைய நபியின் நகரத்தில் ஏற்படுத்து. அந்த துவா செஞ்ச 20 நாள்ல ஷஹீத் ஆயிட்டாங்க உமர் அவர்கள். அப்ப என்னங்க பட்டம் கொடுக்குறாங்க இவங்கெல்லாம் ஷஹீதுகள் என்று. அப்படியானா அவங்க ஆகிரத்தை பத்தி கவலைப்படணுமா என்ன? ஹஜ்ரத் அபூபக்கரை பத்தி பெருமானார் சொன்னது கொஞ்சமா என்ன? மா நஃபஅனி மாலுன் மா நஃபஅ அபூபக்கரின் மாலு அபூபக்கரின் கத், அபூபக்கருடைய செல்வம் எனக்கு பயனளித்தது போல எனக்கு யாருடைய செல்வம் பயனளிக்கலன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு உத்தம தோழர் தான் அபூபக்கர் இல்லையா? அபூபக்கர் அவர்கள் பெருமானார் இதை சொன்ன போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அழுதாங்க. யார சொல்லதா, என்னுடைய செல்வம் என்ன, நான் என்ன, இந்த செல்வம் எல்லாம் உங்களுக்காக தான். அப்படி எல்லா செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தாங்க. பெருமானார் அபூபக்கரின் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கத்தில் இருப்பார் அப்படின்னு ஒரு தடவை சொல்லல, பல தடவை சொன்னாங்க. ஒரு தோட்டத்தில் இருக்கிறாங்க, யாரோ கதவை தட்டுறாங்க, காவலாளி போய் பார்க்கிறாரு அபூபக்கர். பெருமானார் சொன்னாங்க, திறந்து விடுங்க, அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லுங்கள். சொர்க்கம் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த தோழர்கள் எப்படி இருந்தாங்க? சொர்க்கவாதி தான். அதனால அபூபக்கர் விரும்பியதை செஞ்சாங்களா? தன் நாடியதை செஞ்சாங்களா? இல்லை, பயம்தான், பயந்து வாழ்ந்தாங்க. சொர்க்கவாதின்னு அறிவிக்கப்பட்ட பிறகு பயந்து வாழ்றது எவ்வளோ பெரிய வாழ்க்கை அது! பயமுள்ள வாழ்க்கை தான். ஹராம் ஹலால்ல பேணுதல். ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க, ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த நாள் தலைக்கு மேலே துணியை வச்சுட்டு போறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வழியில் ஹஜ்ரத் உமரும் அபூ உபைதாவும் பார்க்குறாங்க, என்ன கலீஃபாவாகி விட்டு துணி மூட்டையை தூக்கிட்டு போறீங்களேன்னு சொல்லி. என் குடும்பத்துக்கு யார் பணம் கொடுக்கறது செலவுக்கு? நான் சம்பாதிக்க வேண்டாமான்னு சொல்லி. அப்பதான் சொன்னாங்க, நீங்க சம்பாதிக்க போயிட்டா யாரு ஆட்சி அதிகாரத்தை பார்க்கறது? இறக்குங்க, மூட்டை இறக்குங்க, எல்லாரும் கூடி உங்களுக்கு ஒரு சம்பளத்தை நிர்ணயிக்கிறோம்னு சொல்லி பைத்துல் மாலிலிருந்து ஒரு சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது. அந்த சம்பளத்தில் மிச்சமானா பைத்துல் மாலில் சேர்த்துருவான். மிச்சமானா எவ்வளவு பேணுதலான வாழ்க்கை! கொஞ்சம் கூட ஹராம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் கூட கிடையாது. சொர்க்கம்தான். சொர்க்கம் உறுதி செய்யப்பட்ட பிறகு உலகத்தில் எப்படி வேணாலும் உள்ள வாழ்க்கை இல்லை, அவங்க வாழல. இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை. நம்ம எப்படி இருந்திருப்போம்? நமக்கு சொர்க்கம் என்று நம்முடைய பெயரோடு சொல்லப்பட்டிருந்தா எவ்வளவு பயம் அவங்களுடைய வாழ்க்கையில. பயந்து 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 தான் அவங்களுடைய மரணத்தின் கடைசி நொடி வரைக்கும் பயந்து தான் வாழ்ந்தாங்க. ஹஜ்ரத் உமர் யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துல இல்லை பல இடத்துல சொல்லுவாங்க, உமரே நீங்க வந்தா அந்த பாதையில ஷைத்தான் வர்றதே இல்லை, ஓடி போயிடுவான் நீங்க வந்தா. ஒரு முறை ஹஜ்ரத் உமர் பெருமானார் வீட்டுக்கு வந்தாங்க. வெளியில நிற்கும் போது உமர் கேட்குறாங்க, நபி வீட்டில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் மனைவியர் சத்தம் போட்டு பேசுறாங்க, கேட்குது. உமர் தான் உள்ள போறாங்க.
சத்தம் அடங்கிடுது, எல்லாம் அப்படியே அடங்கி ஒடுங்கிடுறாங்க. இப்போதான் உமர் கேட்பாங்க, உமர் அந்த பெண்களை பார்த்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய விரோதிகளே, அல்லாஹ்வுடைய தூதரை விட இந்த உமர் மீதான் உங்களுக்கு பயம், பெருமானார் இருக்க சத்தத்தை உயர்த்தி பேசுறீங்க, உமர் வந்ததும் சத்தத்தை தாழ்த்துவீங்களான்னு சொல்லி. அப்பையும் பெருமானார் சொல்லுவாங்க, ஆம் உமரே, நீங்க இருக்கிற இடத்துல ஷைத்தான் இருக்க மாட்டான், அதனால நீங்க வந்தா சத்தத்தை தூக்குறான், நீங்க வந்தா சத்தத்தை அடங்கி போகுதுன்னு சொன்னாங்க. அப்ப எவ்வளவு பெரிய அந்தஸ்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அவர்களை பாராட்டி சொன்ன ஹதீஸுகள் கொஞ்சம் இல்லை, அவ்வளவு பாராட்டுகளை பெற்ற உமர் எப்படி வாழ்ந்தாங்க. மரண நேரத்தில் குத்தப்பட்டாங்க, அபூ லுலுஆங்கிற ஒரு மஜூசி குத்திட்டான். அந்த மரண நேரத்தில் உமரை பல பேர் பார்க்க வருவாங்க இல்லையா, இப்னு அப்பாஸ் வந்து பார்க்குறாங்க, சொல்றாங்க நீங்க யாரு, அவங்களுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் உண்மை, அவர் பொய் சொல்லலை. உமர் சொன்னாங்க, இப்னு அப்பாஸே நீங்கள் எல்லாம் ஏமாற்றுபவர்கள். இப்னு அப்பாஸ் பொய் சொல்லலை, ஹஜ்ரத் உமருடைய எல்லா சிறப்புகளையும் என்ன இருக்குதோ அதைத்தான் சொன்னாங்க, நீங்க ஏமாத்துறீங்க. இல்லை இல்லை, நான் எனக்கு முன்னால் பார்க்கிற இந்த மரண காட்சி இருக்கிறதே, அந்த மரண காட்சி நீங்கள் சொல்லுபவைகள் எல்லாம் உண்மை இல்லை, நான் பயப்படுறேன்னு சொன்னாங்க. அவங்க பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? அப்போ அவர்கள் வாழ்நாள் முழுக்க தீனுக்காக வாழ்ந்து தீனுக்காக அர்ப்பணித்து தீனுக்காக உயிரையும் கொடுத்தாங்க, ஆனால் பயந்தாங்க நாம் எங்கே நரகத்துக்கு போயிடுவோமோன்னு சொல்லி. இது மாதிரியான ஒரு சுப செய்தி நமக்கு சொல்லப்பட்டால் நாம் எங்கே போவோம்? உமர் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொர்க்கவாதின்னு மட்டும் சொல்லலை, ஒரு நாள் பார்த்தாங்க சொர்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான மாளிகை, ரொம்ப அழகான மாளிகை. அந்த மாளிகை யாருக்குரியது தெரியல. அந்த மாளிகைக்கு பக்கத்தில் ஒரு பெண்மணி ஒது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒது செய்து கொண்டு இருக்கிற பெண்மணி இடத்துல சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, இந்த மாளிகை யாருக்குரியதம்மான்னு சொல்லி. இந்த மாளிகை உமர் தான் உங்களுக்குரியதுன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த ஹதீஸு பலவிதமாக வருது, அதில் ஒரு சம்பவம் இப்படி வருது, ஒது செய்து கொண்டு இருக்கிற பெண்ணிடம் அப்போ சொர்க்கத்தில் ஒது இருக்குது, அங்கேயும் ஒது செஞ்சாங்க. கேட்டாங்க யாருடைய மாளிகை? உமருடைய மாளிகை. உமருடைய மாளிகையா? அவருக்கு இது தகுதியானது தான். உமருடைய மாளிகையை சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு இருக்க, சொர்க்கவாதி தான் என்று அறிவித்திருக்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தில் மனம் போன வாழ்க்கை வாழல்ல. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதி, அவருடைய ஜும்மா தின உடை மற்ற நாட்களுடைய ஆடை அல்ல, ஜும்மா அன்னைக்கு அணியக்கூடிய அந்த ஆடையில 20 ஒட்டுகள் இருந்தன, கிழிஞ்சது, தச்சு 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 போட்டாங்க. நாம எப்படி வாழ்றோம்? நம்முடைய சாப்பாடு, நம்முடைய உடைகள், நம்முடைய வாகனங்கள் எல்லாமே ஆடம்பரமானது. அவங்க சொர்க்கம்தான் நிச்சயிக்கப்பட்டது, ஆனால் வாழ்க்கை அவ்வளவு பேணுதலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. மரண நேரத்தில் தனக்கு பிறகு அடுத்த ஹலீஃபா யாரு நியமிக்கணும், ஒரு 6 பேர் கொண்ட கமிட்டியை போட்டாங்க. 6 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை போட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க, இந்த ஆலோசனை கமிட்டியில் உங்கள் மகனையும் போடுங்கன்னாங்க. வேண்டாம், இந்த ஆட்சி அதிகாரத்திற்காக மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உமருடைய குடும்பத்தில் உமர் பதில் சொன்னாலே போதும், என் பிள்ளைங்களுக்கெல்லாம் அது வேண்டவே வேண்டாம், ஏன்னா இது பொறுப்பு, இந்த பொறுப்பை நான் அனுபவிச்சுட்டேன், என் பிள்ளைங்க வேண்டாம். எல்லாரும் சொன்னாங்க போடுங்கன்ட்டு. கடைசியில் எல்லாரும் சொன்னதுக்காக என்ன செஞ்சாங்க? ஆலோசனை கமிட்டியில் அவர் மெம்பராக இருக்க மாட்டார், வேண்டுமானால் அவர் பார்வையாளராக இருப்பார். இந்த 6 பேரோட அவர் ஒரு பார்வையாளர்னு சொன்னாங்க. இப்படியான நேர்மைக்கு பெயர் பெற்ற உமர் அவங்க பயந்தாங்க, மறுமையில் தன் கதி என்னவாகும், நரகத்தில் தன் கதி என்னவாகும் பயந்தாங்க. இப்படியெல்லாம் சுப செய்தி சொல்லப்பட்ட மக்கள், அவங்க வாழ்க்கையில் சாதனை படைத்தவர்கள், உலகத்தில் மனம் போன போக்கில் வாழல்ல. ஆனால் நமக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு துணிச்சலாக நாம் தவறுகள் செய்கிறோம். அருமையானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க சாதனைக்குரியவர்கள் தானே. அவங்க இஸ்லாத்துக்காக எல்லாவற்றிலும் அவங்களுடைய செல்வம் பயன்பெற்றது. யாருடைய செல்வம் மார்க்கத்தின் எல்லா விஷயத்துக்கும் பயன்படுதோ அது பரக்கத்தான செல்வம். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருக்கிறார்னா அவருடைய செல்வம் ஒரு பள்ளிவாசல் கட்ட பயன்பட்டிருக்க வேண்டும். ஒரு செல்வந்தர் இருக்கிறார்னா அவருடைய செல்வம் ஒரு மதரசாவுக்கு பயன்பட்டிருக்கணும். அவருடைய செல்வம் யத்தீம்கள் ஃபக்கீர்களுக்கு பயன்பட்டிருக்கணும். முஸ்லிம்களுடைய கல்வி கூடங்களுக்கு பயன்பட்டிருக்கணும். என்னென்ன நலவுகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் அவருடைய செல்வம் பயன்பெற்றால் பரக்கத்தான செல்வம். வரலாற்றில் ஹஜ்ரத் உஸ்மானுடைய செல்வம் அப்படிப்பட்ட செல்வம் தான் இல்லையா. மஸ்ஜிது நபவிக்கு இடப்பற்றாக்குறை, மஸ்ஜிதை ஒட்டி கால்நடைகள் கட்டக்கூடிய ஒரு தொழுவம் இருக்குது. ஒட்டகம் ஆடெல்லாம் கட்டுவாங்க.
அந்த தொழுவம் அதிகமான விலையில விற்கப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மானை தான் கூப்பிட்டாங்க, இந்த தொழுவத்தை வாங்கி பள்ளிவாசலுக்கு கொடுத்துருங்களேன், அதனுடைய கூலி உங்களுக்கு இருக்குது. உஸ்மான் சொன்னாங்க, வாங்கிடுறேன். 20,000 அல்லது 25,000 அந்த காலத்து ரூபாய், அது வெள்ளி அல்லது தங்க காசு 25,000 ரூபாய் கொடுத்து என்ன செஞ்சாங்க, வாங்கினாங்க. பெருமானார் சொன்னாங்க, இந்த இடம் இந்த கூலி உங்களுக்கானது. பள்ளிவாசலுக்கு இடம் வாங்கி கொடுத்தார். ஆனால் பள்ளிவாசலுக்கு இடம் வாங்கி கொடுத்த உஸ்மான் அவர்கள் அவங்க கடைசி நேரத்தில் அந்த மஸ்ஜிது நபவிக்குள்ள அவர்களை விடமாட்டேன்னு சொன்னாங்க. இப்போதான் சொன்னாங்க, என்னையப்பா விட மறுக்கிறீங்க, இந்த பள்ளிக்கு இந்த இடத்த வாங்கி கொடுத்ததே நான் தான். இப்போ என்ன அர்த்தம், நாம் செஞ்சாலும் நமக்கு சோதனை வரும், நாம் பாடுபட்டிருப்போம், அர்ப்பணிப்பு செஞ்சிருப்போம், ஆனால் சோதனை வரும். அதை தான் சொன்னாங்க, இந்த இடமே நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி. முஸ்லிம்களுக்கு தண்ணீர் இல்லையா மதீனால, ஒரு யூதனுக்கு சொந்தமான கிணற முஸ்லிம்களுக்காக வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் உஸ்மானுக்கு கடைசி நேரத்தில் மக்கள் தண்ணி கொடுக்க மறுத்தாங்க இல்லையா. அவ்வளோ பெரிய தியாகம் செஞ்ச மனிதரை தபூக் போருக்கு பற்றாக்குறை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 1000 ஒட்டகங்கள் நிரம்ப பொருளோடு கொடுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய செல்வம் அவ்வளவு பரக்கத்தான செல்வம். பெருமானார் சொன்னாங்க, அவர் தபூக்ல செஞ்ச உதவிக்கு பிறகு இனி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்காண்டி உஸ்மான் பாவம் செஞ்சாங்களா என்ன? எந்த காலத்திலையும் பாவம் செஞ்சதில்லை. இஸ்லாத்திற்கு முன்னாலும் அவர் பாவம் செஞ்சதில்லை, இஸ்லாத்திற்கு பின்னாலையும் பாவம் செஞ்சதில்லை. இப்படி சொர்க்கவாதி என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இவ்வளவு சிறப்பித்து கூறப்பட்ட தோழர்கள் ஆகிரத்தை குறித்து பயந்து பயந்து வாழ்ந்தாங்க. நமக்கு சொர்க்கமா நரகமான்னு தெரியல, ஆனால் நாம் தைரியமாக வாழ்கிறோம், எல்லா பாவங்களையும் தைரியமாக செய்கிறோம். சில பாவங்கள் நம்முடைய சகஜமாக போச்சு. ஹஜ்ரத் அனஸ் அவர்கள் சொல்வதாக புகாரில் வருது, ரொம்ப அழகான ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, இன்னக்கும் லதஅமலூன அஅமாலன் ஹிய அதக்கு ஃபீ அயுனிக்கும் மின ஷஅரி. நீங்கள் சில பாவங்களை செய்றீங்க, அந்த பாவத்தை நீங்கள் முடிய விட சாதாரணமாக நினைக்கிறீங்க. ஆனால் நாங்கள் இந்த பாவங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பாவமாக கருதினோம். குன்னால நஉத்துஹா மினல் மூபிகாத், பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பாவம் நினைச்சோம். நீங்க சாதாரணமாக செய்றீங்கன்னு சொன்னாங்க. யாருங்க? அனஸ் அவர்கள். நம்முடைய காலத்தை பார்த்துருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? நம்ம வாழ்கிற இந்த காலத்தை பார்த்தா அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? எவ்வளவு பாவங்கள். ஹதீஸில் உருவம் குறித்து கடுமையான எச்சரிக்கை வருது. அஷத்துன் நாஸி அஸாபன் யௌமல் கியாமா அல் முஸவ்விரூன், மறுமையில் கடுமையான தண்டனைக்குரியவர்கள் உருவம் வரைபவர்கள். பெருமானார் சொல்வாங்க, லா ததுகுலுல் மலாயிகத்து பைதன் ஃபீஹி சூரத்துன் வலா கல்புன் வலா ஜரசுன். எந்த வீட்டில் நாயோ, எந்த வீட்டில் உருவங்களோ, எந்த வீட்டில் மணி ஓசை இருக்குமோ அங்கு மலக்குகள் வருவது கிடையாதுன்னு சொல்லி. இப்போ மணி ஓசை பள்ளிவாசல் வரைக்கும் வந்துருச்சு. பள்ளிவாசலில் தொழுகையில் மணி ஓசை, தினமும் மகரிபில் இஷாவில் யார் ஃபோனாவது அடிக்கும். பள்ளிக்குள்ளே வரும்போதே ஃபோன் இருக்குதுங்கிற உணர்வு நமக்கு வர வேண்டாமா? இந்த ஃபோனை ஃப்ளைட் மோடில் போடலாம், சைலண்டில் போடலாம். ஒவ்வொரு நாளுமா சொல்ல முடியும், மசாயிலும் சொல்லிட்டோம், தொழுகையே முறிஞ்சாலும் பரவாயில்லை, ஃபோனை எடுத்து ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனாலும் அப்படியே கல் மாதிரி நிற்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு ஹுஷு ஹுது, தொழுகையில் அப்படியே ஓர்மை, கரெக்டாக தொழணும், தொழுகையில் ஒரு சின்ன செயல் கூட செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற உச்சக்கட்ட பேணுதெல்லாம் அப்போ தான் வரும். அவதான் என்னங்க வரும். அதுக்கு முன்னால் தாடியை சொரிஞ்சுக்குவார், தலையை சரிவெல்லாம் செய்வார். ஃபோன் அடித்தா மட்டும் எடுத்து ஒன்றுமே செய்ய மாட்டார் இல்லையா? அப்போ இந்த ஃபோனில் எவ்வளோ உருவங்கள் வச்சுருக்கிறோம், எவ்வளோ ஃபோட்டோக்கள். ப்ரொஃபைலில் ஃபோட்டோ அவசியத்துக்கு, பாஸ்போர்ட்டுக்கு தேவை, ஆதார் கார்டுக்கு தேவை, அரசாங்கத்தினுடைய அவசியங்களுக்கு இப்போ பேங்க் போகிறோமா தேவை, அதெல்லாம் நிர்பந்தங்கள். நிர்பந்தம் இல்லாமல் எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை. ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நரகம் தன்னுடைய கழுத்தை நீட்டும். அது நம்புறோம், அவ்வளோதான். நரகம் கழுத்தை நீட்டும். கழுத்தை நீட்டி அந்த நரகம் சொல்லும், உக்கில் து பி சலாசத்தின். பெருமானார் சொன்னார், நரகம் தன்னுடைய கழுத்தை நீட்டும். அந்த கழுத்துக்கு 2 கண்களும் இருக்கும், 2 செவிகளும் இருக்கும், பேசக்கூடிய நாவும் இருக்கும். அது சொல்லும், உக்கில் து பி சலாசா, 3 நபர்களை தண்டிக்க நான் ஏவப்பட்டிருக்கிறேன், 3 நபர்கள் மீது நான் சாட்டி விடப்பட்டிருக்கிறேன். அதுல ஒருத்தன் குல்லி ஜப்பாரின் அனீர், உலகத்தில் அநியாயக்கார ஆட்சியாளர்கள், அநியாயஸ்தர் ஆட்சியாளர்கள் எல்லாம்
நினைச்சிட்டு இருக்கிறான் இந்த உலகத்துல நம்மள்ட்ட ஆட்சி பவர், அதை வைத்து அப்பாவிகளை கொல்றது, அப்பாவிகளுடைய வீட்டை இடிக்கிறது. இவனுக்கு தான் சொன்னான் குல்லி ஜப்பாரின் அனீதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது மந்த ஆமா அல்லாஹ் இலஹன் ஆகர், அல்லாஹ்வோடு இணை வைத்து வேறு கடவுளை வணங்கியவன். மூன்றாவது அல் முசவ்விரீன், உருவம் வரைந்தவர்கள். அப்ப இன்னைக்கு உருவம் போட்டோ, எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறது, எல்லாத்தையும் கணக்கு வழக்கே இல்லை, பயமே கிடையாது இல்லையா? இந்த போன்ல மட்டும் போட்டோ எடுக்கலாங்கிறதுக்கு என்ன மார்க்கத்தில் என்ன ஆதாரம் இருக்கு, அடிப்படை இருக்குது? அருமையானவர்களே, இதைத்தான் சொன்னாங்க, சில பாவங்களை முடிய விட லேசா நினைக்கிறீங்க, நாங்கள் அந்த பாவங்களை பேரழிவை ஏற்படுத்துகிற பாவமாக கருதணும்னு சொல்லி. அப்போ போட்டோங்கிற பாவம் அது இன்றைக்கு நம்மிடத்துல ரொம்ப சாதாரணமா இருக்குது. அப்போ பாவங்கள் குறித்து பயம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, கைஃப அன்அம், நான் எப்படி சுகபோகமா வாழ முடியும்? நான் வாழ்றோம் இல்லையா? அவங்க சொன்னாங்க, எப்படி நான் சுகபோகமா வாழ முடியும்? சூர் ஊதக்கூடிய மலக் சூரை வாயில வச்சிட்டார் சரிங்களா? வாயில வச்சிட்டார். அல்லாஹ்வுடைய ஆணைக்கு காத்திருக்கிறார், எப்போது வேண்டுமானாலும் ஊத போகிறார். உலகம் அந்த முடிவு நிலைக்கு வந்துருச்சு. நாம வாழுகிற காலத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உலகம் கிழட்டு பருவத்தில் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உலகம் குழந்தை பருவமாக இருந்தது இல்லையா? நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் காலத்தில் அது இளமை பருவத்தில் இருந்துச்சு. இந்த உம்மத்துடைய காலத்தில் இது கடைசி உம்மத்து, இனி கியாமத்து தான், இனி நபி இல்லை. இப்போ உலகம் கிழட்டு பருவத்தில் இருக்குது. இந்த கிழட்டு உலகத்தை தான் நாம் ரசிக்கிறோம். இதுக்காக தான் நமக்கு இடையில போட்டி பொறாமைகள், சண்டைகள், அடிதடிகள். சொன்னாங்க, இந்த உலகத்தை நான் எப்படி ரசிக்க முடியும்? சூர் ஊதக்கூடிய மலக்கு சூற வாயில வச்சிட்டாருன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் அவங்களுடைய உத்தம தோழர்களும் இந்த அளவுக்கு நரகத்தையும் ஆகிரத்தையும் பயப்படுறாங்க. உலக வாழ்க்கையில பேணுதலா இருக்கிறாங்க. நாம எல்லா பாவமும் செய்து விட்டு எந்த பயமும் இல்லாமல் இருக்கிறோம். இதே நிலையில மரணம் வந்தா நம்முடைய நிலைமை என்ன என்று யோசிப்பதில்லை. எனவே ரமதானுக்கு முன்னால் பாவங்களிலிருந்து தௌபா செய்வோம். இந்த மாதிரியான சின்ன பெரிய பாவங்கள், சிறிய பாவங்கள் அத்தனை விடுங்க. தேவையில்லாமல் போட்டோ எடுக்காதீங்க. இப்படிதான் குழந்தைகளுடைய போட்டோ வைக்கிறது ப்ரொஃபைல்ல. அந்த குழந்தையினுடைய போட்டோவை லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, அதில் கந்திஷ்டி படும். அந்த குழந்தைக்கு வரக்கூடிய அத்தனை முசீபத்துகளுக்கும் காரணம் அதுதான். என்ன தேவை இருக்குது? இந்த குழந்தையை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எனவே தேவையில்லாத காரியங்கள் என்று ஒரு பக்கம், பாவம் என்பது ஒரு பக்கம். இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் நம்ம மீண்டு அல்லாட்ட தூய்மையானதான் அல்லாஹ் நம்முடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்றான். பாருங்க, மக்கா மதீனா உட்பட எல்லா இடங்களிலும் சினிமா தியேட்டர்களும் ஆபாசங்களும் வந்து விட்டதனுடைய விளைவு தான் அங்கேயே அச்சுறுத்தக்கூடிய இடி மழை பெஞ்சிருக்குன்னு சொன்னா உலகத்தில் அதுதான் அமைதி நகரம், பாதுகாப்பு நகரம். அங்கேயே அதாபு இறங்குற அளவுக்கு பாவம் நடக்குதுன்னா அல்லாஹ்வுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகம் அத்தகைய ஆபத்துகளை தான் எதிர்நோக்கி இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் எல்லா பாவங்களிலிருந்தும் மீண்டு ரமதானுக்கு முன்னால் தூய்மை அடைந்து ரமதானில் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லறங்கள் செய்கிற தௌஃபீகை தந்துருவானாக. உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் அமைதியான பாதுகாப்பான வாழ்க்கையை தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.